ஒரு காட்டுல முதலையும் குரங்கு நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்களாம்மா. முதல்ல எப்ப பழம் கேட்டாலும் குரங்கு சந்தோஷமா பறிச்சு கொடுக்குமாம்மா. அந்த பழத்தை எடுத்துட்டு போய் தன் மனைவியிடம் கொடுக்குறப்ப மனைவி சொல்லிச்சான், இந்த பழம் எவ்வளவு சுவையா இருக்கு, இந்த பழத்தை டெய்லி சாப்பிட்ற அந்த குரங்கோட இதையும் எவ்வளவு சுவையா இருக்கும், எனக்கு அந்த குரங்கோட இதையே வேணும், நீங்க எப்படியா அந்த குரங்கோட இதயத்தை கொண்டு வந்தப்ப முதலில் சரி நான் தந்திரமா அந்த குரங்கோட இதயத்தை கொண்டு வரேன் அப்படின்னு முதல்ல குரங்கு கிட்ட போய், குழந்தை, என் மனைவி உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க, தயவு செய்து எங்க வீட்டுக்கு வா, உன்னை என் விருந்தாளி அழைக்கணும்னு சொன்னப்போ சரி வா போலான்னு குரங்கு சொல்லிச்சான். நடு ஆற்றுக்கு போனது முதல்ல சொல்லிச்சா, தாள் குரங்கே, நீ என்னை நம்பி வந்துட்டான, உன்னோட இதயத்தை சாப்பிட்டா உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னப்ப குரங்கு சிரிச்சுட்டே, முதலையாரே பணித்து விடுங்கள், என்னோட இதயத்தை நான் மரத்து மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னப்ப முதல்ல அச்சுச்சோ இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டப்ப சரி வாங்க என்னோட இதயத்தை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னப்ப சரி 2 பேரும் குரங்கு முதலையும் கரைக்கு திரும்ப போனாங்களாம்மா. கரைக்கு போனதும் குரங்கு மரத்து மேலே ஏறிக்கிச்சம்மா. ஏறிட்டு முதலையை பார்த்து சொல்லிச்சம்மா, முதலையே நான் முட்டாள் இல்லை, நீதான் முட்டாள், இதே இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த ஜீவிராசியாலையும் உயிர் வாழ முடியாது, இது தெரியாத நீதான் முட்டாள், உன்னை என்ன பண்றோம் பாருன்னு பழத்தாலேயே முதலையை அடிச்சு விரட்டிடுச்சோம். நண்பர்களே, இதிலிருந்து என்ன புரிஞ்சுன்னா, யாரையும் குறைவா எடை போடக்கூடாது, யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது. அப்படி துரோகம் நினைச்சான் அந்த துரோகத்தோட விளைவுகளை நம்ம தான் சந்திக்கிற மாதிரி வரும். அதனால துரோகம் செய்யாம இருங்க. நன்றி.